பாக்யராஜ் சார் இறந்தது உண்மையாகவே எவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அவரோட இழப்பு அவங்களோட குடும்பத்தாருக்கும் இந்த திரையுலகிற்கும் பெரிய ஒரு லாஸ். ஒரு சினிமாவுக்கு எதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா கவலையெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு வரலான்னு நம்ம போவோம். அதுக்கு தான் சினிமாவுக்கே போகிறது. அவர் படத்துக்கு போனோம்னா உல்லாசமாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக வரலாம். அமிதாப் பச்சன் என்ன பெரிய நடிகர்னு சொல்லிட்டு அவர் பாப்புலர் ஆக்டர், அவ்வளோதான். அவர் ஒன்றும் பாப்புலர் டெக்னீஷியன் கிடையாது. சிஎம் விஜய் உங்களுக்கு எவ்வளோ நன்றிகள் சொல்கிறதுன்றது எனக்கு தெரியலை. நீங்கள் உங்களோட பொசிஷனையும் தாண்டி முட்டி போட்டு எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் ஆறுதல் சொன்னது ரொம்ப மனசுக்கு இதுவாக இருந்ததுன்னு. அது இப்போ எல்லாருமே அப்போ சிஎம் விஜய் அவர்கள் மட்டும் தான் செஞ்சாங்களா? கூடவே இருந்த ராதிகா மேம் உங்களுக்கு தெரியலையா? பார்த்திபன் சார் கடைசி வரைக்கும் கூடவே இருந்த உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாப்புலராக இருந்தால் தான் யார் யாரோ ஒரு லட்சம் ஆயிரக்கணக்கான பேர் பார்த்தா. சில நடிகர்களை பற்றி தானே பேசுறீங்க. ஏன் ஐன்ஸ்டீனை பற்றி எத்தனை பேத்துக்கு தெரியும்? நீங்கள் ஒரு படத்தில் நடித்த ஒரு நடிகனுடைய பொண்டாட்டியோ வப்பாட்டியோ அத்தனை பற்றி நமக்கு தெரியுது. எப்படி அந்த அளவுக்கு நம்ம மோகம். ராதிகா மேம் பேசினதும் சுகாசினி மேம் உண்மையாவே எல்லாரையும் தள்ளி விட்டது, அதாவது மீடியா பீப்புள்ன்றது. நீங்க பத்திரிகையாளருங்கிறதுக்காக எல்லா சுதந்திரம் எடுத்துக்கிறீங்களா? உங்க வீட்டில் இளவு உளுந்து இருக்குது, நான் உன் முட்டாட்டி சேர்த்து போயிட்டாளா அப்படி இப்படி 1000 கேட்டால் நீ சும்மா இருப்பீங்களா? கேமராவே கோச்சுக்கு எடுக்காது படத்தை அப்படின்னு எல்லாம் கலாட்டா பண்ணியிருக்கேன். குண்டு பூசணிக்காரெல்லாம் கலாட்டா பண்ணியிருக்கேன். அப்படி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராதிகா வச்சு எத்தனையோ படங்கள் எடுத்தார். அது பெருமை தானா சார்? சிஎம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் ஒரு பர்சன் வந்திருக்காரு அப்படின்னும் போது இது மாதிரி ஏற்றி விடுங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் பிறந்ததே அவர் தான் ஒரே உலகத்திலேயே நடித்ததே அவர் தான். ஒரு மாற்றங்கள் கொண்டு வருவார். இன்னும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு. இப்படி வச்சு பார்க்குறாரு. ஸ்டாலின் எங்கே போயிட்டீங்க? நீங்கள் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் மாட்டிட்டு முழிக்கிறேன் காப்பாற்றக்கூடாதான்னு கேட்குறாரு சார். அது சட்டசபை சார். அதான் சட்டசபையில் பேசுகிற பேச்சு. அது இன்னும் உங்கள் அப்பாவையே காணும். இன்னொரு விஷயம், இப்போ இந்த சொட்டு மருந்து போட்டது கூட இப்போ இவரை சொட்டு மருந்து போட்டாரு. அது எல்லாம் இப்போ பிரபலங்களை வச்சு போட்டால் தான் அது பாப்புலர் ஆகும். ஒரு ஆள் எய்ட்ஸால் இறந்துட்டான். அப்பா எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறேன். எய்ட்ஸ்னால் என்னன்னு தெரியுமில்ல, எப்படி வருதுன்னு தெரியுமில்ல, ஜாக்கிரதையாக இருங்க, வாழ்க்கையை நடிச்சுக்காதீங்க, அவ்வளோதான் அவர் பேசினார். இவர் பேசிட்டாருன்னு உடனே கமல்கிட்ட போய் நிற்கிறேன். எவ்வளோ டீட்டெயிலாக எடுக்க முடியுமோ எடுங்க. ஐஸ்வர்யா ராய் மாதிரியே தெரியுது. எப்படி திடீர்னு அப்படி வருவாங்கன்னு நம்ம எப்படி எதிர்பார்ப்போம்? ஐஸ்வர்யா ராய் ஒரு நிமிஷம் மேடம், இது என்ன படம்னு தெரியுமா உங்களுக்கு? தப்பாட்டு. நோ ஐ வாண்டட் டு டூ இட். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? பாக்யராஜ் சார் இறந்தது உண்மையாகவே எவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அவரோட இழப்பு அவங்களோட குடும்பத்தாருக்கும் இந்த திரையுலகிற்கும் பெரிய ஒரு லாஸ். நீங்கள் அவரை பற்றி ஏதாவது மெமரி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் தான் ஷேர் பண்ணுறது? ஏறத்தாழ 20 சேனலுக்கு நான் பேசியிருக்கேன். நான் அவரை நேரில் பார்த்ததே கிடையாது. உங்களை போல சினிமாவில் பார்த்தது தான். அந்த சினிமாக்கள் அவர் எடுத்ததே 20 படம் தான் போட்டிருக்கு. 20 நிகழ்ச்சியில் நான் பேச்சு விட்டேன். இதுதான் அவர் எடுத்தது 20 படம் தானா? நான் சொல்கிறேன். ஐயோ மேலே என்ன மிஞ்சி போனால் 30 படம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க? என்ன எத்தனை படம் எடுத்தார்? 100 படம் ஒன்றும் எடுக்கலையே அவர். ஒரு 30-35 படம் தான் எடுத்தார், அவ்வளோதான். அவ்வளோ கூட இருக்காது. அதை பற்றி நான் நிறையா பேசிட்டேன். ஒரு நல்ல கலைஞருடைய இழப்பு வருத்தமாக இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். ஏன்னா அவர் அவருடைய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்குறதோ இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்குறதோ கிடையாது. ஆனால் பெஸ்ட்டு என்டர்டெய்னர்ஸ். ஒரு சினிமாவுக்கு எதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா கவலையெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு வரலான்னு நம்ம போவோம். அதுக்கு தான் சினிமாவுக்கே போகிறது. அந்த கவலையை தீர்க்கறதுக்கான மருந்துகள் அவருடைய படத்தில் நிறையா இருக்குது. அவர் படத்துக்கு போனோம்னா உல்லாசமாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக வரலாம். திரைக்கதைக்கே பேர் போனவர். அதை பற்றி எனக்கு தெரியாது. திரைக்கதை அமிதாப் பச்சன் அவரே அவரை பெருசா அவருக்கு ஒரு பெரிய ஒரு மகுடம் சுட்டியிருக்காரு. திரைக்கதை த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு. அமிதாப் பச்சன் என்ன பெரிய நடிகர்னு சொல்லிட்டு அவர் பாப்புலர் ஆக்டர், அவ்வளோதான்.
அவர் ஒன்றும் பாப்புலர் டெக்னீஷியன் கிடையாது. ம் அவ்வளோதான். அதுக்காக அவர் வந்து சொல்கிறதுலாம் வேதவாக்காக இருக்காது. அமிதாப் பச்சன் வந்து பீம்சிங் ஜோஷியை பற்றி அந்த இந்துஸ்தானி சங்கீதத்தில் பிரமாதம் சொன்னால் கேட்பீங்களா? சங்கீதத்துக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஒரு சிறந்த நடிகர், வசூல் மன்னன், அவ்வளோதான். அவரை வச்சுக்கிட்ட திரைக்கதை பற்றி அவர் எத்தனை படத்துக்கு திரைக்கதை அவர் எழுதியிருக்காரு. இப்போ மருத்துவன்னு வர்றீங்க, என்கிட்ட பேசுகிறீங்க. என்னுடைய துறை சம்மந்தமான கேள்விகளுக்கு நான் நிறையா பதில் சொல்லலாம். துறை சம்மந்தம் இல்லைங்கிறதுனால ஜென்ரலாக எம்பிபிஎஸ் படித்ததுனால சில விஷயங்களை சொல்லலாம். அதுக்கு மேலே ஒரு மூளையை பற்றி ஒரு ஆழமான கேள்விகள் கேட்டால் நான் பதில் சொல்ல முடியாது. தெரியும் நான் சொல்லி நான் நடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்பெஷாலிட்டியை நான் படிக்கலை. அவங்கள கேட்டுங்கன்னு நான் சொல்லணும். அதுக்கான வியாக்கியானத்தை நான் பண்ணக்கூடாது. அதைத்தான் நான் அமிதாப் பச்சனுக்கும் இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் சொல்கிறேன். நீ ஒரு நடிகன், திரைக்கதை எழுதுறதுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு திரைக்கதை பற்றி தெரியுமாங்கிறது கேள்வி. அவரோட பையன் சாந்தனு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து சிஎம் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வந்து ஒரு ட்வீட்டும் அகெயின்ஸ்ட் டிஎம்கேவும் ஒரு ட்வீட்டும் போட்டார். நேத்தி வந்து என்ன அப்படின்னா ஒரு ட்வீட் போட்டார் சார். சிஎம் விஜய் உங்களுக்கு எவ்வளோ நன்றிகள் சொல்கிறதுன்றது எனக்கு தெரியலை. நீங்கள் உங்களோட பொசிஷனையும் தாண்டி முட்டி போட்டு எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் ஆறுதல் சொன்னது ரொம்ப மனசுக்கு இதுவாக இருந்ததுன்னு. அது இப்போ எல்லாருமே வந்து அப்போ சிஎம் விஜய் அவர்கள் மட்டும் தான் செஞ்சாங்களா? கூடவே இருந்த ராதிகா மேம் உங்களுக்கு தெரியலையா? பார்த்திபன் சார் கடைசி வரைக்கும் கூடவே இருந்தார், உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த டைமில் இதெல்லாம் பதவிதாம்மா. எல்லாத்தையும் விட்டுட்டு சில விஜய் வந்து பதவி இல்லாமல் இருந்தாக்கா அவர் சேர்ந்து கூட இருக்க மாட்டார் சார். இது ஒரு இது இல்லை சார். அவருக்கு சிஎம் விஜய் பர்சனலா பிடிக்கும். தன்னோட கல்யாணம் நான் வந்து அந்த கூட்டத்தில் நின்று இருந்தேன்னா யார் கவனிச்சிருக்க போறா? சார் நானே வந்து ஒரு சிஎம்மா இருந்து, நானே ஒரு மந்திரியா இருந்து, நானே ஒரு ஹீரோவா இருந்து உள்ள வந்தேன்னா எனக்கு மரியாதை வேற. நான் பாப்புலரா இருந்தா தான் வந்து யாரோ லட்சங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்தாங்க. சில நடிகர்களை பற்றி தானே பேசுறீங்க. ஏன் சார் அவர் சிஎம் ஆயிருக்காரு? அதுதான்மா, பாப்புலராக இருக்கிறவங்கள பற்றி போஸ்டில் போட்டாக்க செய்தி, அவ்வளோதான். அது உங்கள் செய்தியில் உங்கள் பேர் அடிபடுதுன்னா தட் ஷோஸ் யுவர் பாப்புலாரிட்டி, அவ்வளோதான். ஒரு நோபல் பரிசு வாங்கின ஒருத்தரையும் ஒரு சினிமாவில் 10 சினிமாவில் நடித்தவரையும் பக்கத்தில் நிற்க வச்சா உங்கள் பத்திரிக்கை யாரை காட்டும்? சினிமாவில் நடிக்கிறேன், அவ்வளோதான். நோபல் பரிசு வாங்கின பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா நோபல் பரிசை பற்றி அறிவு உங்களுக்கு கிடையாது. அது என்னங்கிற புத்தி உங்களுக்கு கிடையாது. ஐன்ஸ்டீனை பற்றி எத்தனை பேத்துக்கு தெரியும்? நீங்கள் ஒரு படத்தில் நடித்த ஒரு நடிகனுடைய பொண்டாட்டியா வப்பாட்டியா அத்தனை பற்றி நமக்கு தெரியுது. எப்படி அந்த அளவுக்கு நம்ம மோகம். இப்போ உண்மையை சொல்லப்போனால் இங்கே எங்கள் மாதிரி ஆட்கள் சினிமா எங்களுக்கு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக இருந்தது எங்கள் காலத்தில். இன்னைக்கு சினிமா இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி இருக்குன்றீங்களா? தமிழ்நாடுன்னு இல்லை, இன்னைக்கு சினிமா இல்லை, முழுக்க போயிடுச்சு. பேன் இந்தியாங்கிறான். ஒரு படத்தை எடுத்து எல்லா மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க. இந்திய நடிகர்கள் அமிதாப் பச்சன் தமிழ் படத்தில் நடிக்க இருந்தாச்சு. ஹிந்தியில் படம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, தியேட்டர்ஸ் இல்லை, ஸ்டுடியோஸ் இல்லை. கோடம்பாக்கம் பிரிட்ஜை விட்டு இறங்கணும்னு வரிசையாக ஸ்டுடியோ இருந்தது. இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. எல்லாம் குடவுனாக இருக்குது, ஹவுசிங் மீதாக இருக்குது. ஏவிஎம் ஸ்டுடியோ முன்னாடி போய் நின்னேன். குடியிருப்பு பகுதியாக மாறி இருந்த பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன். என்னென்ன படங்கள்லாம் எடுத்தாங்க, இந்த ஸ்டுடியோ இப்படி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி தான் ஜெமினி ஸ்டுடியோ இன்னைக்கு வந்து கட்டணமாக மாறி. சார் வாட் எவர் இட் இஸ் சார், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இது இருக்கும்ல, அது அவரோட பர்சனல் இது. அது போடுறதுக்கு சினிமாவுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் தான் அது காரணம். பெரிய தலைவர்கள் இருந்தால் கூட நம்ம இவ்வளோ இது பண்ணுறதில்லை, அவ்வளோதான் அது காரணம். சார் நேத்தி அந்த ஒரு இதுலேயே வந்து இன்னொரு இன்சிடென்ட்டும் நடந்திருக்காது. ராதிகா மேம் பேசினதும் சுகாசினி மேம் வந்து உண்மையாகவே எல்லாரையும் தள்ளி விட்டது, அதாவது மீடியா பீப்புள்ன்றது அது வேற ரொம்ப ஒரு பக்கம் வைரலாக போயிட்டுருக்கு சார். அது நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன். அந்த ராதிகா வரும்போது முகத்துக்கு நேராக வந்து கேமரா நீட்டுறாரு ஒரு ஆள். யோசிக்க வேணாம், மூஞ்சில் அடிபடாத உங்களுக்கு கண்ணி பார்த்தேன்னு நான். ஏறத்தாழ மூக்கில் அடிக்கலை அந்த ஆள். செய்தியை கலெக்ட் பண்ணுங்க, என்னத்துக்கு மூஞ்சல் இடிக்கிற மாதிரி போகிறீங்க? அதான் சொன்னேன், அப்படியே உனக்கு வேணுங்கிறதால நான் சொல்கிறேன், இப்போ தயவு செய்து விடு அப்படின்ச்சு.
அழுகிறதுக்கு வர்றாங்க, ஒரு துக்கத்தை தெரிவிக்கிறதுக்கு வர்றாங்க. கல்யாண வீட்டில் அப்படி பண்ணிங்கன்னா அர்த்தம் இருக்குது. அவங்க துக்கத்தை தெரிவிக்கிறதுக்கு வரும்போது மூஞ்சுக்கு முன்னாடி கேமரா வச்சுக்கிட்டு நீ அழுவியா சிரிப்பியா வருத்தமாக இருக்கியான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? எமோஷ்னலி ஷாக்டு. எமோஷ்னல் இது டிகிரி வந்து அவ்வளோ இது இருக்கிற நேரத்தில் வந்து பக்கத்தில் நின்று இரிட்டேட் பண்ணிங்கன்னா அது கோபம் தான் வரும். ஃபைன் சார். அதுதான் ஹியூமன் ரியாக்ஷன். நீங்கள் பத்திரிகைக்காரங்கிறதுக்காக எல்லா சுதந்திரம் எடுத்துக்குவீங்களா? உங்கள் வீட்டில் இளவு உளுந்து இருக்குது, நான் வந்து உன் முட்டாட்டி செத்து போயிட்டாளா அப்படி இப்படி 1000 கேட்டால் நீ சும்மா இருப்பீங்களா? எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நீங்கள் தான் ஒரு எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் உங்கள் கை வேகமாக ஆட்டி நீங்கள் பேசும்போது அது என் மூக்கில் படக்கூடாது. அதுதான் பேச்சு சுதந்திரம். நீ என்ன வேணாலும் பேசு, கையை நீட்டி பேசாத பற்றி எனக்கு ஆட்சேபம், அது என் மூக்கில் வந்து அடிக்கக்கூடாது. அவ்வளோதான். துக்கத்தில் இருக்கிற நேரத்தில் அவங்கள போட்டுக்கிட்டு உனக்கு பத்திரிகை வைக்கணுங்கிறதுக்கு உனக்கு காசு. அவங்களே இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார். டிஆர்பி அவங்களுடைய அவங்க சோகம் அவங்களுக்கு தான் தெரியும். அண்ணா இறந்துருக்காருமா, அவர் பாடி வச்சுருக்காங்க. அவருடைய அமைச்சரவையில் இருந்தவங்க வந்து சத்யவாணி முத்து கதறி அழுகுறாங்க. ஒரு கேமராமேன் போய் முன்னாடி நின்றுக்கிட்டு விடுவோனான்னு எடுக்கிறான். அதம்மா அப்படியே அழுத்திட்டு தலையை தூக்கிச்சு. இந்த கேமரா பிடிக்க எரிஞ்சுது. பக்கத்தில் இருந்து பார்த்தவன் நான். சில பேர் இருக்காங்க கேமராக்காரர் வச்சுருக்காங்கிறதுக்காக கதறி அழுகுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு கொடுங்க இந்த விளம்பரத்தை. உண்மையாவே இன்வால்வ்டுமா? ராதிகாவை வந்து அறிமுகப்படுத்தினது அவரு. இத்தனை வருஷம் நட்புன்றது ஒன்று இருக்கு, அதெல்லாம் வேற. அந்த கிடைக்க போகிற ரயிலில் வந்து முதல்ல அப்போஸ் பண்ணி எழுத்து நின்னது பாக்யராஜ். கேமராவே வந்து கோச்சுக்கு எடுக்காது படத்தை அப்படின்னு எல்லாம் கலாட்டா பண்ணியிருக்கேன். குண்டு பூசணிக்கானெலாம் கலாட்டா பண்ணியிருக்கேன். அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராதிகா வச்சு எத்தனையோ படங்கள் எடுத்தார். அதனால் ராதிகாவுக்கெல்லாம் ஒரு இது. சுகாசினி பற்றி எனக்கு தெரியாது, அவங்க அவர் படத்தில் நடித்தாரா என்னான்னு தெரியாது எனக்கு. ஃபைன் சார். சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு விஷயம் ராகவா லாரன்ஸ் ஒரு விஷயம், நான் திருச்சி அந்த இடைத்தேர்தலில், திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நான் கலந்துக்கல, நான் நிற்க போகிறதில்ல, வேட்பாளராக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு விஷயத்துக்கு கான்ட்ரவர்சி ஆச்சு, அதுக்கான ஒரு விளக்கமும் வந்து அவர் கொடுத்துருக்காரு சார். அவர் ரொம்ப வந்து எதிர்பார்த்தாரு, எப்படியாவது நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து பேசினா நமக்கு தாவேக்காலேருந்து நமக்கு அழைப்பு வரும், நம்ம தாவேக்கா கட்சியில் சேர்ந்துடலாம், திருச்சி கிழக்கில் நம்ம இடைத்தேர்தலில் போட்டி போடலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்த மாதிரியும், அவங்க அம்மா கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டுட்டு நான் வந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போ எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லை சார்? ராகவா லாரன்ஸ் என்னை பொறுத்தவரையிலும் அற்புதமான சமூக சேவகர். எவ்வளவோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அவர் அவருடைய சேவைகள். ஒரு நடிகை வந்து இந்த இதெல்லாம் செய்ய முடியுமான்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு அவருடைய, குறிப்பாக வயதானவர்களுக்கெல்லாம் அவர் செஞ்ச உதவிகள்லாம் மறக்க முடியாது. அதை காசாக்கக்கூடாது. எல்லாருமே விஜய் ஆகிட முடியாது, ஒன்றுமே செய்யாமல் மந்திரி ஆகிட முடியாது, மந்திரியில் அவர் முதலமைச்சர் ஆகிட முடியாது. அது ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். அவருக்கே தெரியாது நம்ம எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆனோம். அமித்ஷாவை தான் கேட்கணும். அவர் இப்போ 2வது மாதம் ஆக போகுது, இன்னுமே உங்களால் அவர் முதலமைச்சராக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. போய் கேளுங்களேன், போய் கேட்டு பாருங்களேன், என்னையா நடக்குது இந்த நாட்டில்னு கேட்குறாங்க. மக்களையே சந்திக்கிறது இல்லையா நீங்கள்? ஏலம், அதாவது ஒரு கட்சி, அந்த கட்சி ஜெயிச்சதுக்கு எங்கேயாவது விழா கொண்டாடினாங்களா யாராவது? இப்போ திரையுலகினர் எல்லாருமே சேர்ந்து சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த, அது வழக்கமா நடத்துறது தான். இப்போ டைமிங் கேட்டிருக்காங்க. அது எப்போ யாருக்கு நடத்தலை? எம்ஜிஆர் ஜெயிச்சு சிஎம் ஆன உடனே நடிகர்கள்லாம் சேர்ந்து பெரிய பாராட்டு. அது ஒரு பெரிய விஷயம் தானே. அதே தான். நம்ம தொழிலை சேர்ந்தவன்
வந்து இதாக இருக்கான்னு போது பாராட்டு விழா நடத்தத்தான் செய்வாங்க. ம். இப்போ நான் வந்து சிஎம் அண்ணன்னு வச்சுங்க, டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு விழா நடத்துவாங்க. ஆயிடுறீங்களா? ஆனால் சொல்கிறேன், ஆனால் இதெல்லாம் வந்து காமன் மேட்ரு தானே. நம்ம ஆள் ஒருத்தன் வந்திருக்காங்க அப்படி. அது பெருமை தானா சார்? சிஎம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் ஒரு பர்சன் வந்திருக்காரு அப்படின்னும் போது இது மாதிரி ஏற்றி விடுங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் அவன் எம்ஜிஆருக்கு அப்புறம் பிறந்ததே அவர் தான் ஒரே உலகத்திலேயே நடித்ததே அவர் தான். எனக்கு சார் இப்போ வந்து இவங்க திரையுலகினர் எல்லாருமே வந்து சேர்ந்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா ஒரு நடத்துறது. நம்ம சேர்ந்த ஒரு ஆள் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் தான். இந்த ஆச்சரியமா அந்த ஆச்சரியத்தோட கூட விழா எடுக்கலாம் இல்லை. என்னடா அது கொடுமை அப்படின்னு. இன்னும் திரையுலகத்துக்கு அவர் நிறைய விஷயங்கள் இப்போ சினிமாவே படுத்துடுச்சு நீங்க தான் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இவர் வந்தா ஏதாவது ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் கொண்டு வருவாரு, இன்னும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு படைப்புகள். வந்திருக்காரு. இப்படி வச்சு பார்க்குறாரு. ஸ்டாலின் எங்கே போயிட்டீங்க? நீங்கள் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் மாட்டிட்டு முழிக்கிறேன், வந்து காப்பாற்றக்கூடாதான்னு கேட்குறாரு. சார் அது சட்டசபை சார். அதான் சட்டசபையில் பேசுகிற பேச்சு அது. கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இப்படி பேர்னீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்டை வாத்தியார் சும்மா விடுவாங்களா? அறகுறை ஞானம் கூட இல்லாத ஒரு ஆளை சீஃப் மினிஸ்டராக உட்காந்துக்கிற ஒரு வேடிக்கை உலகம் இப்போ தான் முதல் முறையாக சார். இப்போ போதை விழிப்புணர்வுக்காக அவர் இந்த மேரத்தான்ல 3 கிலோமீட்டர்ஸ் ஓடினது கூட ஒரு பெரிய வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக கிரியேட் ஆயிருக்குல்ல சார். அவர் போதைப் பொருள் ஒழிப்புக்காக மாரத்தான் வந்து நான்லாம் ஓடி இருக்கிறேன். நீங்க ஒன்னதை பெசன் நகர்ல அது ரெகுலரா நடக்கும். காந்திராஜ் சார் நீங்க ஒன்னதை யாரு கவர் பண்ண? நான் வந்து ஏதாவது படத்தில் நடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு படத்தில் ஒரு கோமாளி கூத்து பண்ணியிருக்கணும், அவனை தானே பார்ப்பீங்க. நான் தான் சொல்கிறேன், ஒரு நோபல் பரிசு வாங்கணுன்னையும் ஒரு சினிமாவில் ஒரு அரைக்கா சீன் வந்துட்டு போகணுன்னு நிற்க வச்சா உங்கள் பத்திரிக்கை எங்கே போய் நிற்கும்? அந்த அரைக்கா சீன் நடித்தவனுக்கு தான் டாப் அட்டைப்படம் போடுவீங்க. நோபல் பரிசு வாங்கணும்னு உங்களுக்கு எவனா தெரியும்? நோபல் பரிசுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் பார்த்தாலும் பேசு. சரி, இப்போ இந்த மேரத்தான் ஓடினது கூட ஒரு பெரிய அது ரெகுலராக நடக்குதுமா. அதில் இவர் கலந்துக்கிட்டு விளம்பரத்துக்கு ஓடி இருக்காரு. இவருக்கு இனிமே என்ன மாதிரி இது அவருக்கு அந்த அக்கறை இருந்தாக்கா அவர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இந்த காலத்தில் ஓடி இருக்கலாம். காந்திராஜ் சார் இப்போ ஒரு சிஎம்மா இவர் வந்து ஒரு பொசிஷன் எடுத்திருக்காரு. ஸோ இந்த எடுத்தோடனே போதை விழிப்புணர்வு எல்லாருமே ஓடி இருக்காங்கம்மா. ஸ்டாலின் போயிருக்கிறாரு, கலைஞர் போயிருக்கிறாரு, எல்லாருமே ஓடி. சிவாஜி போயிருக்காருமா. உங்களுக்கு தெரியலங்கிறத உங்க அறியாமைக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ அவரோட இதுல உங்க அறியாமை என்னன்னாக்கா விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பார்த்துருக்கீங்க. அது உங்களுடைய அறியாமை. எங்க காலத்துல நாங்க யாரையோ பார்த்துருக்கோம். சிவாஜி ஓடி இருக்கிறாரு. எம்ஜிஆர் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வரமாட்டார். ஏன்னா அவர் ஏன் வரமாட்டாருன்னா அவர் வந்து அபரிமிதமான க்ரௌடு தாங்க முடியாது, கடைசியில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகும். அதனால தான் அவர் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வரவே மாட்டார். இன்னொரு விஷயம், இப்போ இந்த சொட்டு மருந்து போட்டது கூட, இப்போ இவர் சொட்டு மருந்து போட்டாரு சார். அது எல்லாம் இப்போ பிரபலங்களை வச்சு போட்டால் தான் அது பாப்புலர் ஆகும்னு சொல்லி ஆரம்பத்தில் நாங்கள் போலியோ ட்ராப்ஸை வந்து பாப்புலர் பீப்புளை வச்சு தான் நாங்கள் போட்டோம். அதை செய்தியாக்கணும். அதை செய்தியாக்கணுன்னு ஒரு மருந்து, போலியோ மருந்துக்கு மனோரமா மருந்துன்னு பேர். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். ஏன்னா மனோரமா அந்த படத்தில் நடித்தாங்க. மனோரமா நடித்ததுனால அது அந்த பாப்புலாரிட்டி வந்து நிறைய. அப்போ தான் அந்த போலியோ இந்த விழிப்புணர்ச்சியாக வந்தது. அதையெல்லாம் மனத்தில் வச்சுக்கிட்டு தான் நான் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இருக்கும்போது நடிகர்களை வச்சு எடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்தோம். டெல்லிக்காரங்க ஓகேன்ட்டாங்க. இங்கே வந்து இறங்கணும். இறங்கி என்னுடைய சீஃபாக இருந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஃபேமிலி டாக்டர். அவர் தான் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியுடைய மெயின் டாக்டர். அடுத்தது நான் வைத்தியம் பண்ணுற டாக்டர். நான் இவங்கெல்லாம் கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணோம், சிவாஜி சாரை பார்த்துருவோம். 2 பேர், நாங்கள் 4 பேர் கேமராவை எடுத்துகிட்டு உள்ளே போனோம். எங்கள் எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். அப்போ தான் ஏதோ அதுக்காக வெளியில் வர்றாரு, காரில் இடத்துக்கு வர்றாரு. ஏடா எல்லாம் சேர்ந்து வந்துருக்குறீங்க அப்படின்னாரு. நீங்கள் இந்த எய்ட்ஸை பற்றி இது பண்ணுங்க. ராதாகிருஷ்ணனுடைய மனைவி டாக்டர் ராஜலட்சுமி, அவங்க எங்கிட்ட தண்டை தீவிட்டீங்க, நீங்கள் வந்து வளராதீங்க, அவளை விட்றா, என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்டார். இப்படியே சொன்னார். இந்த 2 தண்டை தீவிட்டி பேசாதீங்க,
அவன் சொல்லுவா அது சொல்லிச்சு. என்னங்க சத்தம் அப்படின்னு. ஒரு ஆள் எய்ட்ஸால் இறந்துவிட்டான். அப்பா எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்குது. எய்ட்ஸ்னால் என்னன்னு தெரியுமில்ல, எப்படி வருதுன்னு தெரியுமில்ல, ஜாக்கிரதையாக இருங்க, வாழ்க்கையை வீணடிச்சுக்காதீங்க. அவ்வளோதான் அவர் பேசினார். இவர் பேசிட்டாருன்னு உடனே கமல்கிட்ட போய் நிற்கிறேன். எவ்வளோ டீட்டெயிலாக எடுக்க முடியுமோ எடுங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ இந்த ரோகிணின்னு இருக்காங்களே, அந்த பொண்ணு தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், யாருக்கு வேணாலும் வரும். ஒழுக்கம் கெட்டு நடந்தோம்னா யாருக்கு வேணாலும் வரும்னு அந்த பொண்ணு வச்சு. ரேவதி நாங்கள் நடத்துகிற கூட்டத்துக்கெல்லாம் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. அப்போ டாப் ஸ்டார், ஒரு பெரிய ஸ்டாரு எங்களை உள்ளே விடல. வேண்டாம், சரி, ஓகே, வேண்டாம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி போட்டதுனால ஹிந்தி ஸ்டார்ஸ் அதுக்கப்புறம் வந்து எதிர்பாராத விதமாக ஐஸ்வர்யா ராய் வந்து இப்போ இதில் தாஜ் கோரமண்டலில் தங்கியிருக்காங்க. நாங்கள் கீழே உட்காந்துட்டு ஒரு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி இறங்கி வந்து லவுஞ்சில் வந்து பார்த்துட்டு என்ன ஷூட் அப்படின்னு கேட்டோன்னே, இதுன்னு தானே வந்து நான் ஆக்ட் பண்ணுறேன்னு வந்து ஆக்ட் பண்ணிச்சு. அன்றைக்கி சூப்பர் டூப்பர் ஸ்டார், எதிர்பார்க்கவே இல்லை. எவர்கிரீன் சார் அவங்க. நான் வந்து கேட்குறேன், ஐஸ்வர்யா ராய் மாதிரியே தெரியுது, எப்படி திடீர்னு அப்படி வருவாங்கன்னு நம்ம எப்படி எதிர்பார்ப்போம்? ஐஸ்வர்யா ராய் டயாடு. ஒரு நிமிஷம், மேடம் இது என்ன படம்னு தெரியுமா உங்களுக்கு? தப்பாக நோ ஐ வாண்டட் டு டூ இட் அப்படின்னு அது மாதிரி எடுத்தாங்க. எனக்கு அதுக்காக டெல்லியில் எவ்வளோ பெரிய பாராட்டு நடந்தது தெரியுமில்ல. ஐஸ்வர்யா ராயை உங்கள் இதில் நீங்கள் ஆட் ஃபிலிமில் நடிக்க வச்சதுனால இல்லை, இவ்வளவு பிரபலங்களை நான் வந்து இது பண்ணி கொண்டுட்டேன் அப்படின்னு. சரி, இப்போ அதுக்கு அதனுடைய விளைவு மக்கள் மத்தியில் அந்த செய்தி நிறையா போச்சு. இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, காலாகாலமாக இது நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். இன்னைக்கு இது வந்து விஜய் தான் முதன்முறையாக கண்டுபிடித்தார். மராத்தான்ங்கிற ஓட்டத்தையே அவர் தான் ஓடினார் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. மராத்தான் ரன்னுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல ஒரு கேள்வி கேட்குறேன். வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை மராத்தான் ரன்? மராத்தான் போடுறீங்க. மராத்தான் ரன்னா என்ன? இது வந்து ஒரு கலெக்டிங் ஃபண்டு, அதை வச்சு ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட். மராத்தான் ரன்னுக்கு விளக்கம் கொடுங்கன்னு. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ரன்னிங். கிரீஸுக்கும் ரோமுக்கும் மத்தியில் யுத்தம் நடக்குது. ஒரு செய்தியை கொண்டு போய் கொடுக்கணும். மராத்தான் ஊருங்கிற ஊரில் கொடுக்கணும். இவ்வளவு நேரத்துக்குள்ளார கொடுக்கணும். பிலிப்புடீஸுங்கிற ஒரு ரன்னர் 24 மைல் 5 ஃபர்லாங் இந்த டிஸ்டன்ஸ் 1 ஹவரில் ஓடி போய் கொடுத்துட்றான். கொடுத்துட்டு செத்து போயிடுறான். அதுதான் மராத்தான் ரன். அந்த நினைவாக தான் அந்த ஒலிம்பிக்கில் அதை நடத்துகிறாங்க. புரியுதா? புரியுது சார். இதை விஜய் கிட்ட போய் சொல்லுங்க, இதுதான் மராத்தான் ரன். அவர்கிட்ட இப்போ எதுக்கு சார்? அவருக்கு என்னன்னு கூட தெரிஞ்சிருக்கு. அதுக்காக சொல்கிறேன். மராத்தான் ரன்னுன்னா அந்த 24 மைல்ஸ் ஓடணும். இவ்வளோ நேரம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க சார். நிறைய மெமரிஸ்க்கு நாங்களும் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் சார். தேங்க்ஸ் அ லாட் சார்.